Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது tenses in daily life. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் டென்சஸை எப்படி நம்ம தப்பு இல்லாமல் பேச பழகலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு டென்ஸை பார்க்க போகிறோம். பாருங்களேன் இந்த சென்டென்ஸை. அவர் இந்த செயல் திட்டத்தை சமர்ப்பிக்கும் முன் வாரம் முழுவதும் வேலை செய்து கொண்டே இருந்தார். ஒரு செயல் திட்டத்தை அவர் சப்மிட் பண்ணிட்டார். அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த செயல் திட்டத்தை இந்த ப்ராஜெக்டை அவர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபுல்லாக அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக வேலை செய்துக்கிட்டே இருந்தார். எதற்காக? இந்த செயல் திட்டத்தை முடிப்பதற்காக அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதில் ரெண்டு நிகழ்வுகள் இருக்குது. ஒன்று அவர் சப்மிட் பண்ணிட்டாரு. இப்போ இன்னொன்று அதுக்கு முன்னாடி என்ன நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்களேன். He had been working on this project all week before he submitted it. Had been அப்படின்றது தான் இங்கே இந்த tense form. இதை நம்ம past perfect continuous அப்படின்னு சொல்லலாம். Past perfect continuous. He submitted it. Submitted simple past. அவர் அந்த ப்ராஜெக்டை சமர்ப்பிப்பதற்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு செயலுமே கடந்த காலத்தில் நடந்துச்சு. ஒன்று கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னொன்று கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று சிம்பிள் பாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒன்று நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை நம்ம சொல்லும் போது ஹேட் பீன் அப்படின்ற இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி அந்த வேர்பு கூட நம்ம ஒரு ஐஎன்ஜியை போடணும். அடுத்தது பாருங்களேன். என் நண்பர் அழைத்த போது நான் 3 மணி நேரமாக படித்து கொண்டே இருந்தேன். என் நண்பர் அழைத்தார். அவர் அழைச்ச போது நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? 3 மணி நேரமாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு. இது முடிஞ்ச உடனே நம்ம இன்னொருத்தட்ட போய் சொல்கிறோம், என்னுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு, அவர் கூப்பிடும் போது நான் 3 மணி நேரமாக படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்க. I had been studying for 3 hours when my friend called. When my friend called அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட். நம்ம போய் யார்ட்டையோ சொல்கிறோம், என் ஃப்ரெண்டு என்னை அழைத்த போது. I had been studying. Study அப்படின்றது தான் வேர்பு. I had been studying for 3 hours. 3 மணி நேரமாக நான் படித்து கொண்டே இருந்தேன். படித்து கொண்டே இருக்கும் பொழுது மிடில் என்னுடைய ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு சிறிது நேரம் அந்த பிரச்சனையை பற்றி விவாதித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிவு சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதை பற்றி விவாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை போய் நம்ம வெளியே சொல்கிறோம், நல்ல முடிவு எடுத்துட்டாங்க. அந்த முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல முடிவை எடுத்துட்டாங்க. அந்த முடிவை அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது கண்டினியூஸாக நடக்குது. முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்றது அப்படியே முடிஞ்சிடுது இல்லையா? அப்போ இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவோம். இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? They had been discussing the issue for a while before they reached a decision. Before they reached a decision. முடிவு எடுப்பதற்கு முன்பு சிறிது நேரம் அந்த பிரச்சனையை பற்றி அவர்கள் விவாதித்து கொண்டே இருந்தார்கள். அப்போ கடந்த காலத்தில் முடிஞ்சிட்ட ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஹேட் பீன் அப்படின்ற இந்த வேர்பு ஃபார்மை போட்டு அந்த வேர்பு கூட நம்ம ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். பெயிண்ட் தீர்ந்து போவதற்கு முன்பு அவள் 3 நாட்களாக வீட்டிற்கு பெயிண்ட் அடித்து கொண்டே இருந்தாள். பெயிண்ட் தீர்ந்து போவதற்கு முன்பு போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பெயிண்ட் தீர்ந்துருச்சு. பெயிண்ட் தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க 3 நாள் அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? பெயிண்ட் இப்போ தீர்ந்துருச்சு இல்லையா? பெயிண்ட் தீர்ந்துருச்சு அப்படின்றத நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவோம். 3 நாள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She had been painting the house for 3 days before she ran out of paint. Ran out of paintனாக்கா பெயிண்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பெயிண்ட் காலி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? 3 நாளாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்களேன்.
நாங்கள் 15 நிமிடங்களாக பேருந்திற்காக காத்து கொண்டே இருந்தோம். இறுதியாக பேருந்து வந்தது. போய் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம்ப்பா, 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ப்பா, அப்புறம் தான் பேருந்து வந்துச்சு, பஸ்ஸு வந்துச்சு. இப்போ பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் 15 நிமிஷமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சொல்லுவோம்ல. We had been waiting for the bus for 15 minutes. It finally arrived. 1/4 மணி நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், கடைசியாக பஸ்ஸு வந்துச்சு. பஸ்ஸு வந்து பஸ்ஸில் நம்ம ஏறி வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுவோம், பா இந்த பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் பஸ்ஸுக்காக 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், 1/4 மணி நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்புறம் தான் பஸ்ஸு வந்துச்சு சொல்லுவோம்ல. இப்படி தான் நம்ம வந்து இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். பாருங்கள், அவர்கள் இங்கிலாந்து செல்வதற்கு முன் 5 மாதங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டனர். இங்கிலாந்து போகிறது அப்படின்னு பேசியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாங்குவேஜை கற்றுக்கணும் இல்லையா, அதுக்காக 5 மாதம் வந்து இங்கிலீஷை கற்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் இங்கிலாந்து போனாங்க. இங்கிலாந்து போயிட்டாங்க. இவரோட ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்திட்ட சொல்கிறாரு, அவர் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 5 மாதம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாரு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? They had been learning English for 5 months before they traveled to England. இங்கிலாந்து செல்வதற்கு முன்பு traveled. அவர்கள் 5 மாதங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டிருந்தனர். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம கடந்த காலத்தில் 2 நிகழ்வு நடக்குது. ஒன்று கடைசியாக நடக்கும், ஒன்று முதல்ல நடக்கும். அந்த முதல்ல நடந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்திருக்கும். 2வதாக நடந்த நிகழ்வு வந்து முடிஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 டென்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.